அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி சின்ன கோலங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன், புள்ளி கோலங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்காக இந்த கோலம் போடுறேன். 5 புள்ளி வச்சுக்கணும். சந்து புள்ளி 3 புள்ளியில் நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ வரைஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த பூவை வரைஞ்சிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம தேவையான கலர் கொடுத்துக்க வேண்டியதுதான். பெரிய பெரிய கோலங்கள் நம்ம தினந்தோறும் போட முடியாது வாசலில், அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன கோலங்களாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுக்க வேண்டியது தான். கலர் கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த கோலம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக மறுபடியும் நம்ம அவுட்லைன் ஒரு தடவை கொடுத்துக்கலாம். இந்த பூவோடு வேணும்னாலும் நம்ம விட்டுடலாம். கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன் போட்டுக்க வேண்டியது தான். எப்போதுமே கோலத்துக்கு நடுப்புற ஒரு மஞ்சள் புள்ளி வச்சு அது ஒரு பொட்டு வச்சோம்னா அந்த கோலம் அழகாக இருக்கும். அதுக்காக அப்படி கொடுக்கறது. இப்போ நான் பூ போட்டுட்டேன். அதை சுற்றி ரவுண்டாக ஒரு வட்டம். அந்த பூவை சுற்றி போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பூவுக்காக சின்ன சின்ன இலைகள், இது ஈஸியாக எல்லோரும் போடக்கூடிய இலைகள் தான் நான் போடுறேன். இதுக்கு போட்டு பச்சை கலர் கொடுத்தோம்னா இது ஒரு அழகான குட்டி ரங்கோலியாக பார்க்குறதுக்கு இது அழகாக இருக்கும். வெறும் நம்ம அந்த ரோஸ் பூவோடு விடாமல் இந்த சின்ன இலைகள் போடும்போது இந்த கோலத்துக்கு இன்னும் இது அழகுபடுத்துகிறதா இருக்கும். அதுக்காக நான் போடுறேன். நம்ம ரவுண்டு போட முடியும் அப்படின்லாம் அது கவலைப்பட வேணாம். இந்த பூவை சுற்றியே நம்ம கோடு போட்டோம்னா அதுவே தானாக அழகாக ரவுண்டாக வந்துடும். இப்போ இந்த பச்சை கலர் எடுத்து அந்த இலைக்கு சின்ன சின்னதாக டாட் மாதிரி வைக்கிறோம், அவ்வளோதான். சின்ன குழந்தைங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பிள்ளைங்க கூட இந்த கோலத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் போடுறதுக்காக தான் ஈஸியான கோலங்களாக, சின்ன கோலங்களாக எல்லோரும் கேட்டதுனால அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கும் பட்சத்தில் என் சேனல் மோகனாஸ் ரங்கோலி அப்படிங்கிற என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.